10 இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறாயா? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸ பகலெல்லாம் போட்டு காட்ட மாட்டியா? என்னது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? என்ன வளர்கிறாய்? நான் யமதர்மன். டேய், உனக்கு இந்த வேஷம் சூப்பரா தாண்டா இருக்கு. காலையில என்கிட்ட இந்த கெட்டப் போட்டு காமிச்சிருந்தீனா நான் உனக்கு திருஷ்டி சுத்தி இருப்பேன், உன் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்திருப்பேன். ஆனா எனக்கு இப்ப தூக்கம் வருதுடா. ஏய் கிழவி, என்ன பிதற்றுகிறாய்? நான் யமதர்மன் வந்திருக்கேன். டேய், டயலாக் கூட சூப்பரா பேசுறாடா. நீ தான் இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ தட்டி பறிக்க போற. என்னது தட்டி பறிப்பதா? இப்போ உன் உயிரை நான் தான் தட்டி பறிக்க போகிறேன். அதற்காக தான் வந்திருக்கேன். என்னடா டயலாக்லாம் பெருசா எழுதி கொடுத்துருக்காங்களா? காலையில பேசிக்கலாம் கண்ணு. யமதர்மன் கிட்டே ஏட்டுக்கு போட்டியாக பேசுகிறாயா? ஏன்டா இப்படி நடிப்பு நமச்செல்லாம் மாறிட்டேன்? இது நடிப்பு நமச்சலாம்? ஏ கிழவி, நான் நிஜமான யமதர்ம ராஜா. மண்டலம் வலிக்குது. தெரிகிறதா? என் கையில் உள்ளது நிஜமான கடாயுதம். இன்னொரு போடு போட்ட உன் மண்டை 2ஆ உடஞ்சு. இப்ப நீ நிஜமான யமதர்மனா? ஆமாம். நீ போய் தானே சொல்ற. என் பேர அஸ்வந்த் தானே நீ? டே அஸ்வந்த். நான் அஸ்வந்த் இல்லை, யமதர்மன். அப்புறம் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? முருகனும் பேரனும் ஒரே மாதிரி இருக்கும்போது நான் இருக்கக்கூடாதா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றீங்க, ஆனால் உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் சந்தேகப்படுறீங்க. அப்படி இல்லை யமதர்மா. என்ன அப்படி இல்லைன்னு அப்படி இல்லைன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரம் கிளம்பு, மேலே உகத்துக்கு போகலாம். வேணாம் யமதர்மராஜா, எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது, உன்னை கிளம்பு. ஐயோ, அங்க போனா ஸ்வீட் கிடைக்காது, பாலும் பழமும் கிடைக்காது, முக்கியமா பூரியும் உருளைக்கிழங்கும் கிடைக்காது. நீ பண்ணா பாவத்துக்கெல்லாம் நல்லா பூரி மாதிரி எண்ணெய் கொப்பரில் போட்டு பொரிக்கணும். ஐயோ, என்ன கொப்பரையா? நீ செய்கிற அனைத்து பாவங்களும் மேலோகத்தில் பட்டியல் போடப்பட்டிருக்கு. யமதர்மா, இப்படி திடீர்னு வந்து என்ன கூப்பிடுறியே? எனக்கு ஒரு 30 நாள் டைம் கூட. 30 நாள் எதற்காக கேட்கிறாய்? இனிமேல் வந்து நீ என்ன செய்ய போகிறாய்? யமதர்மா, இனி இந்த உலக வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. அதனால இந்த டிவி, சீரியல், சினிமா, ஷாப்பிங் மாலு, ஃப்ளைட்டு, ட்ரெயின், கப்பல், இது எல்லாத்துலயும் போயிட்டு நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த உலகத்தையே சுத்திட்டு அப்புறமா வந்துடுறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் கூட. உன்னை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கிறது. உனக்கு 30 நாள் செடு தருகிறேன். அதற்குள் உன் ஆசை அனைத்தும் அனுபவித்துக்கொள். சரியாக 30 நாள் கழிச்சு நான் வருவேன். வந்து என்ன பண்ணுவேன்? இதோ என் கையில இருக்கும் இந்த பாசக்கயிறால் உன் கழுத்தை இறுக்கி விடுவேன். அதான் புழல் ஜெயிலே பண்றாங்களே, நீ எதுக்கு கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? அதான் லேட்டஸ்டா துப்பாக்கி, சைனட் குப்பி எல்லாம் வந்துடுச்சு.
அப்புறம் எதுக்கு கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிற? ஏன் யமதர்மா இப்படி எல்லாம் பண்ற? பாசக்கயிறு தான் என் ஆயுதம். பாசக்கயிறுன்னு பேரை வச்சுக்கிட்டு பாசமா தானே இருக்கணும். இத கட்டி போட்டு உயிரை எடுக்கிற. ஓ, பாசக்கயிறுக்கே விளக்கம் கொடுக்குறாயா? 30 நாள் அவகாசம் கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்கிட்டே லொல்லு பண்றியே. ஐயோ, மன்னிச்சிரு யமதர்மா, மன்னிச்சிரு. நான் அதுக்காக சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். வெட்டி பேச்சு வேணாம். உனக்கு 30 நாள் எடுத்து தருகிறேன். அதற்குள் நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு விட்டு உருசிட்டு விட்டு தயாராக இரு. உன் உயிரை நானே வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஐயோ, எங்க காணோம்? ஐயோ, அஸ்வந்த் சீக்கிரம் வாடா. பாட்டி ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இப்போ யமதர்மராஜா வந்து என்ன மிரட்டிட்டு போனாருடா. என்னது யமதர்மனா? பாட்டி, நீ கனவு கண்டிருக்க, அது உனக்கு தெரியலையா? கனவா? ஆமா பாட்டி, டைமை பாரு, 1 மணி ஆகுது. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்த்த? அதிசய பிறவிடா, ரஜினி படம். அதான் நைட்ல டிவி சீரியல், யம படம், பேய் படம்னு பார்த்தா இப்படிதான் ஆகும். அப்படியா? ஆமா பாட்டி, வயசான காலத்துல பகவத்கீதை படிச்சோமா, பழைய சோறு சாப்பிட்டோமான்னு கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு யமதர்ம படம்லாம் நீ பார்த்தேன்னு வை, கனவுல யமதான் வருவான். உனக்கு பிபி அதிகமாய் தூக்கத்திலே போனாலும் போயிடுவேன். ஐயோ டேய், நான் இனிமே டிவியும் பார்க்க மாட்டேன். சரி ஒழுங்கா படுத்து தூங்க, நான் வரேன். டேய் என்ன பாட்டி? பயமா இருக்குதுடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ என் கூட படுத்துக்கிறியா? சரி படுத்துக்கிறேன். ஆனா காலைல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டீல் ஓகேவா? ஓகேடா, எனக்கு என் உயிர் தாண்டா முக்கியம். வாடா, வந்து படுத்துக்கோ. யமதர்மா, உன் உதவியால நான் நாளைக்கு ஸ்கூல்ல கட்டடிக்க போறேன். ஏய், என்னடா யோசிக்கிற? வாடா தூங்கலாம். சரி படு. பிரியா, பிரியா இங்க வாடி. வான்னு சொல்றேல. என்னம்மா, எதுக்கு இப்ப கத்துறீங்க? அங்க பாரு. என்ன தேவி இது? இவ்ளோ பெரிய சூட்கேஸ்? எதுக்கு தேவி இவ்ளோ பெரிய சூட்கேஸ்? அதுவும் புதுசா இருக்கு. என்ன தேவி, ஃபாரின் எதுவும் போறியா என்ன? இல்லம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சென்னையில ஷாப்பிங் பண்ணி நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இந்த சூட்கேஸ். ஓ, இல்லையே, ஷாப்பிங் போறதுக்கு பேக் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. இந்த சூட்கேஸை இவ வாங்கிட்டு வந்ததை பார்த்தா இவ வேற ஏதோ பெரிய திட்டம் போடுற மாதிரி இருக்கு. ஆமா, காலையில எங்க கூட தானே இருந்த. எப்ப போய் இந்த சூட்கேஸை வாங்கிட்டு வந்த? என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்ட நல்ல சூட்கேஸ் பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அவ திடீர்னு ஷாப்பிங் போறேன்னு எனக்கு கால் பண்ணா. அதான் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆன்ட்டி, நான் சூட்கேஸை திறந்து பார்க்கவா?
ஐயோ, ஒருவேளை குழந்தைய கொண்டு சூட்கேஸ்ல அடைச்சு வச்சு எடுத்துட்டு போகதான் பிளான் பண்ணிருக்காளோ? என்னடி பாக்குற? நான் எதுக்கு இவ்ளோ பெரிய சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கேன்னு மோப்பம் பிடிச்சிட்ட போல இருக்கு. மம்மி இதுக்குள்ள பட்டுக்கிட்டே சூட்கேஸ மூடிட்டா அப்படியே இருட்டாயிடும்ல. இதுலயே நல்லா கண்ணாமூச்சி விளையாடலாம் போல இருக்கே. நிச்சயமா இப்ப குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி தான் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கா. இந்த சூட்கேஸ் நம்ம வீட்டில் இருந்தா குழந்தைக்கு நிச்சயமா ஆபத்து தான். இதை எப்படியாவது நான் தூக்கி போட்டுணுமே. அஞ்சலி போதும், வெளியே வா. எந்திரி. மம்மி ஒரு நிமிஷம் மம்மி, இதோ வந்துடுறேன். வேண்டாம் அஞ்சலி, சொல்றத கேளு. மேல ஏதாவது குத்திர போகுது. எழுந்திரி. எந்திரடி, எந்திரடி முதல்ல. எழுந்துறல. இதுக்கே பயந்துட்டியா நீ? இன்னும் இவளுக்கு நடக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. அவளுக்காக தான் இந்த சூட்கேஸே. உள்ள பெட் மாதிரி நல்லா இருந்துச்சுமா. ஆன்ட்டி கரெக்டான சைஸ் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு வாட்டி அந்த சூட்கேஸை தொட்ட அவ்வளவுதான். அம்மா இது நம்ம சூட்கேஸ் தானே? ஏன் இதுக்குள்ள நான் விளையாட கூடாதா? இது பக்கத்துலயே நீ வரக்கூடாது. போ, போய் ஹோம்வொர்க் பண்ணு போ. மா இந்த சூட்கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் இதை எடுத்துட்டு போய் ரூம்ல விளையாடட்டா? அஞ்சலி, அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, அவங்க பேச்சு கேட்க மாட்டியா நீ? அதுவும் உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படி, புக் எடு. அஞ்சலி, சூட்கேஸ்குள்ளெல்லாம் இப்படி விளையாடக்கூடாதுமா. அப்புறம் உடஞ்சு போச்சுன்னா ஆன்ட்டிக்கு தானே நஷ்டம். அம்மா, இவகிட்ட போய் ஏமா விளக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், இந்த சூட்கேஸ்ல எல்லாம் விளையாடக்கூடாது. போய் படி போ. போ. ஆன்ட்டி அப்புறமா எனக்கு இந்த சூட்கேஸை தாங்க, நாம விளையாடலாம். சரிடா தங்கம், உனக்கு இல்லாததா? இந்த சூட்கேஸே உனக்கு தானே. தேங்க் யூ ஆன்ட்டி. நான் போய் சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம சூட்கேஸ்க்குள்ள விளையாடலாம். சரிடா தங்கம், கண்டிப்பா. ஓகே ஆன்ட்டி. அவ என்னென்ன விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா பாத்தியா? விளையாட்ட விடுங்க. தேவி, நீங்க முதல்ல இந்த சூட்கேஸ் நிறைய ஏதோ ஷாப்பிங்லாம் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஷாப்பிங் பண்ண போறீங்க? அத முதல்ல சொல்லுங்க. என்ன பண்ணுவேன்? முதல்ல நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸா வாங்கி பண்டில் பண்டிலா இந்த சூட்கேஸ்ல வைப்பேன். அப்புறம் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஒருத்தங்க காஞ்சிபுரத்துல நெசவு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சாமுத்ரிகா பட்டுல இருந்து எல்லா வெரைட்டி பட்டும் ரொம்ப சீப்பு. அப்படியா? ஆமா, அவங்க கிட்ட 1,00,000 ரூபாய் பட்டு புடவையை கூட 10,000 ரூபாய் கொடுத்து நேர்ல வாங்கிக்கலாம். தேவி, அப்படின்னா அடுத்த வாட்டி ஷாப்பிங் போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போறியா? நிச்சயமா கூட்டிட்டு போறேன். பாட்டி சீதாமிழ உங்களுக்கு பிடிச்ச சீரியல் போட்டுட்டாங்க. அப்படியா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, வந்துடுறேன். வா வா வா. தேவி, நானும் உங்க கூட நிறைய பேசணும். இருங்க, சீரியல் பார்த்து வந்துடுறேன். சரி. என்ன அப்படி பாக்குற? என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? உன் பாசமான பொண்ணுதான் பொட்டிக்குள்ள படுத்து டெமோ காமிச்சிட்டால. இதுக்கு மேலையும் அவளை நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு விளக்கமா சொல்லணுமா? இங்க பார், உன்னால அஞ்சலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. நான் என்ன உன்ன மாதிரி பயந்துகிட்டு மனச மாத்திக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுவேன் நினைச்சியா? எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறவடினா அஞ்சலி சைஸுக்கு கரெக்டா பார்த்து இந்த சூட்கேஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையில இந்த சூட்கேஸ்க்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பெட்டியும் என் கூட தான் இருக்கும், அஞ்சலியும் இதுக்குள்ளதான் இருப்பா. உன்னால முடிஞ்சதை பார்த்துப்பேன்.
என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயாவை காணோன்னு. இப்ப என்னடானா மாயா டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான்ற. உன் இஷ்டத்துக்கு எங்க வீட்டு பொண்ண நீ என்ன வேணா பண்ணுவியா? இதை பாருங்க, என் வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா வீட்டு வாசல் நின்று கத்திட்டு இருக்காதீங்க. தபாரு, எந்த புருஷன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு. ஆனா அவன்லாம் உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாம பொண்டாட்டியை துரத்திட்டு அவ எங்க போனான்னு தெரியலன்னு சொல்ல மாட்டான். இதுதான் ஒண்ணுமே தெரியாம பேசக்கூடாதுன்னு சொல்றது. வேணும்னா உங்க அண்ணியை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆமா அறிவு, சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் மாயாவையும் துரத்தல, அவளே தான் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா. நான் வேணாண்டின்னு தான் சொன்னேன், அவ தான் என் பேச்சை கேட்காம போயிட்டா அறிவு. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன சந்தோஷ், என் மூஞ்சில என்ன கேனைன்னு எழுதி ஊட்டியிருக்கா? 5 வருஷம் அவளை அவமானப்படுத்துற, அவளை உன் பொண்டாட்டியா கூட மதிக்க மாட்ட. ஆனா அவ ஒரு நாள் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, எனக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருவியா? நல்ல கதையா இருக்க. பாரா, அவ மட்டும் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை சும்மா விடுவேன் நினைச்சிடாத. அண்ணே, இவன் எப்படியோ பிளான் பண்ணி நம்ம மாயாவை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டு செல்விய மறுபடியும் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலான்னு பாக்குறான். இதானடா அவன் பிளானு. இதுக்குதான் மாயா உனக்கு மனசு உடைஞ்சு போய் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான். அத உனக்கு நீ சாதகமா பயன்படுத்திக்கிற இல்ல? கேடி 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 டேய், நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியாது. என்ன மறுபடியும் டென்ஷன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பாத்தீங்களா நீ, இதுக்கு மேல இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. அந்த செல்வியோட மிதப்புல தான் இவன் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியுது சந்தோஷ். வேணா, என்ன நான் வீட்டுக்கு போய் சேர மாட்டேன்னு சொல்றியா? ம். ஐயோ அறிவு, வேணாம் அறிவு, சண்டெல்லாம் போடாதீங்க. டேய், நீ தான் பெரிய பிசினஸ் பிஸ்தாவாச்சே. உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இன்னும் 24 ஹவர்ஸ்ல மாயா வீட்டுக்கு கொண்டு வா பாப்போம். இல்ல உன் ஆபீஸ் ஃபேக்டரின்னு ஒரு இடம் விடாம உன் மானத்தை வாங்கிடுவேன். பாக்குறியா? இப்ப நீங்க இங்க இருந்து போகல, இன்னும் ஒரே நிமிஷத்துல போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர வச்சிருவேன். பாக்குறீங்களா? பார்க்கலாம்டா, பார்க்கலாம். மாயா மட்டும் திரும்ப வீட்டுக்கு வரல, உன் கதி அதோ கதிதான். என்ன மிரட்டுறீங்களா? இல்லடா, உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஒழுங்கா மாயாவை நீ கண்டுபிடிச்சிரு, இல்ல அடுத்து நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அண்ணே, மாயா வந்த உடனே கால் பண்ணி சொல்லுங்க. சரி அறிவு. சந்தோஷ், மாயா வரணும், நீ வர வைக்கிற, இல்ல இது வரைக்கும் நீ பார்க்காத அறிவழகனை நீ பாப்ப. ஜாக்கிரதை. வரனே. அம்மா, இங்க ஒரு அம்மா நின்னுட்டு இருந்தாங்களே, பாத்தீங்களா? யாரையும் பார்க்கலையே சாமி. அவங்க அர்ச்சனை தட்டை கூட வாங்காம போயிட்டாங்களே. சரி, அவங்க திரும்ப வந்து எடுத்துக்கிட்டோம். சரி, நீங்க சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சந்தோஷ், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அஸ்வந்த், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம்.
மாயா ரிஷப ராசி மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அந்த அம்மா இதே பேரு நட்சத்திரத்துக்கு தான் அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. வந்து பார்த்தா ஆளை காணோமே. ஏம்மா, அவங்களும் இதே ராசி நட்சத்திரத்துக்கு சந்தோஷ் பேர்லயும் அஸ்வந்த் பேர்லயும் தான் அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம்மா? ஆமா சாமி, தெரிஞ்சவங்க தான். அர்ச்சனை தட்டு கூட பரவாயில்லம்மா, இந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ண சொன்னாங்க. அதை கூட வாங்காம போயிட்டாங்க. டைவர்ஸ் நோட்டீஸ். ஆனா விவாகரத்து பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ.